வணக்கம், நான் MHPFF பிரசிடென்ட் சுரேந்தர் பேசுகிறேன். ஸோ இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சில பதிவுலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து என்னென்னா அது முழுக்க ஒரு தவறான விஷயம். ஸோ இந்த கிளிப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் பாருங்க. பதினாறு கேட்டகரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த 17வது கேட்டகரி மென் ஃபிசிக் பிலோ 172 சென்டிமீட்டர்ஸ், அதில் தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எந்த அத்லெட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். அவரோட கண்டிஷனு, அவரோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு இருந்த இதில் இன்னொரு அத்லெட் இருப்பார். அந்த அத்லெட்டை வந்து நல்ல கண்டிஷன் அண்ட் ஷார்ப்னஸ் அண்ட் டீட்டெயிலிங்கு நல்ல ட்ரையாக இருந்தார். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். பட் ரெண்டு அத்லெட்டுமே நல்ல அத்லெட் தான். அன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் ஃபார்மில் இவர் நல்லா இருந்தார். ஸோ அதனால இவருக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சைடில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து கிளியராக தான் நாங்கள் கொடுத்தோம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு சுற்றி வந்து எங்கள் அஃபீஷியலில் எல்லாருமே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கேஷ் ப்ரைஸை காணும், ட்ராஃபீஸை காணும். நாங்கள் எவ்வளோ தான் வந்து பேசினாலுமே வந்து அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வச்சு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா எங்கள் அஃபீஷியல்ஸு ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து வந்த பாடி பில்டர்ஸு, அவங்க கூட வந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய லாஸு. ஏன்னா இப்போ ஒரு ஷோவை நடத்தணும் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து உழைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கான பொருள் செலவும் இருக்குது. இது மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோச்சுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏதாவது டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா டீட்டெயில் வேணும். அது வந்து ஒரு நியாயமாக வந்து கேட்டு அது எதனால் கொடுத்தாங்க, ஸோ எதனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க கோல்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு சில்வர் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து கேளுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புக்கு வந்து ஒரு அழகான விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து எந்த இதுலேயும் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அகெயின்ஸ்டான விஷயம். இது வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போது சமீப காலமாக நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப், வாட்ஸ்அப் இதெல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோபகேண்டாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ அதை வந்து யாருமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ உண்மை என்னன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி பண்ணுற பர்சனை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மேலும் வந்து எந்த ஒரு போட்டியிலையும் எந்த ஒரு அசோசியேஷனில் இதை நெகிழக்கூடாது.